அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆளப்போகிறான். சுக்கிரன் உலகம் எல்லாமே ஜனவரி 28 முதல் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற போகிறாருங்க. எனவே இனி எல்லாமே சுக்கிரன் வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த மாற்றங்கள் நிறைவாக அமைய போகிறது, அதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் உச்சம் பெற போகிறார். அவருடன் இணைந்து ராகு வலம் வருகிறார். மிக விரைவில் சனியும் இணைய போகிறார். அதோடு மட்டுமல்லாது ஜனவரி 28 உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என பல மாதங்கள் நேர்கதியிலும் வக்ர இயக்கத்திலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சி உறுதியாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மிக சிறப்பான வளர்ச்சியையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவற்றை உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் இருந்தே அற்புதமான காலகட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த 4 மாதம் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய 4 வருடங்களை மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு வித்திட்டு கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதை நினைத்தாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறிய முடியும். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில சுக்கிரனின் தசையோ அல்லது புக்தியோ நடைபெறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகளின் அடிப்படையிலும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர மகாதசை நடைபெறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாக இருந்தால் உறுதியாக உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் அடுத்து வரக்கூடிய அனைத்து விதமான சூழல்களையும் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய வகையில் பல அற்புதமான பெயர் புகழ் மற்றும் பொன்பொருள் சேர்க்கை போன்றவை நிறைவாக அமைவதற்கான யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது, செவ்வாய் மற்றும் குரு போன்ற கிரகநிலைகளின் புக்தி நடைபெற்று சுக்கிர மகாதிசை நடைபெறும் போது அற்புதமான யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதே வேளையில் சுக்கிர புக்தியும் அவரது நட்பு கிரகங்களின் திசையும் நடைபெறும் போது மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்பும் உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெறும் காலகட்டம் என்பது அவரின் திசையோ புக்தியோ நடைபெற்றால் மிக சிறப்பாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் துரைத்தப்பட்டு மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது. ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே சுப விரயங்கள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட நிதி சார்ந்த நெருக்கடிகள் இல்லத்தில் குறைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க. மிக பெரிய அளவில் அனுகூலமற்று இருந்த பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் அனுகூலமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சிரமங்கள் என்பது உறுதியாக அளவோடு தான் இருக்கும். சிரமங்கள் குறைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்கள், கணவன், மனைவி, உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட வீண் வாக்குவாதம், மன வருத்தம், தேவையற்ற பிரச்சனைகள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதியும்
குடும்ப அமைதியையும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சுக்கிரன் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த தருணத்துல திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும். மிகப்பெரிய அளவுல காரிய தடையாக இருந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள், பண வரவில் ஏற்பட்ட தடைகள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான முதன்மையான யோகமும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக அமைகிறதுங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்திய சூழலில் தற்போது உங்களுடைய உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் நிறைவாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு. வேலையை விட்டு சென்று விடலாமா என்ற எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வேலையை உருவாக்குவதோடு வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகுகிறது. விசா கிடைத்து மிக சாதகமாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீர் லாபம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நிதி பற்றாக்குறைகள் விலகும். சந்தை நிலவரம் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமைவதற்கான சூழலை உருவாக்குகிறது. பொருட்களை சேமித்து வளர்ச்சிக்கான நல்ல பாதையை மாற்றி அமைப்பதற்கான சூழலை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். புதிய முதலீடுகளை இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல திட்டமிட்டு அளவாக மேற்கொள்ளலாம். நல்ல முன்னேற்றம் உறுதியாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறை நாயகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருங்க. சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய மிக வலுவான ஆற்றல் கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்களை கலைத்துறையிலிருந்து விலக்கி வருவாயை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. கட்சி மாறுதல் மற்றும் கட்சியில் உங்களுக்கு ஏற்பட்டு வந்த அதிரடியான மாற்றத்தை மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது குருவும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே பெண்மணிகளுக்கு எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எதிர்பார்க்கிறபடியே துலாம் ராசிக்கார பெண்மணிகளின் மனவேதனை நீங்கும். மன சோர்வு நீங்கும். பல பிரச்சனைகள் நீங்கி எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட பல காரியங்கள் தடையில்லாமல் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும். திட்டமிடுதலை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு.